ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஜொமேட்டோ வந்து அவங்களோட நியூ ஃபீச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னா இப்போ ஒரு சில பேர் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி அது ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி கேன்சல் ஆகிற ஆர்டர்ஸை வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து நியர்பை யூசர்ஸ்க்கு வந்து விசிபிள் பண்ணுற மாதிரி அண்ட் அதிலிருந்து யூசர் வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஜொமேட்டோ வந்து அவங்களோட நியூ ஆப் டிஸ்ட்ரிக்ட் ஆப் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி என்னன்னா இதில் வந்து ஹோட்டல் ஹோட்டலில் வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் மூவி டிக்கெட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், ஈவென்ட் டிக்கெட்ஸ் பை பண்ணிக்கலாம். இது போல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இப்போதான் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஓலா எலக்ட்ரிக் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. இப்போ அடுத்தபடியாக ஓலா கன்சியூமர் கேப்ஸ் வந்து இப்போ ஐபிஓ லிஸ்ட் ஆக போகிறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா த்ரெட்டு வந்து இப்போ ஸ்டாக் ப்ரோக்கிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதாக சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் இப்போ த்ரெட்டில் வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணிக்கலாம், செல் கூட பண்ணிக்கலாம், அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா சாட் ஜிபிடி ஆப் வந்து இப்போ விண்டோஸில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. கூகுளோட ஜெமினை ஏஐ வந்து இப்போ ஜெமினை ஏஐ ஆப் வந்து இப்போ ஆப் ஸ்டோரில் வந்து லான்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கூகுள் இப்போ வந்து ட்ரூ காலர் மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது யூஸ்வலாக பிக்சல் ஃபோன்ஸில் மட்டும் லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து இப்போ ரியல் டைம் ஏர் குவாலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாகவே கூகுள் ஆப்பில் வந்து ஏர் குவாலிட்டி செக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நைக்கா வந்து இப்போ அவங்களோட டெலிவரிஸ் வந்து ஃபாஸ்டர் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. 30 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களோட ஹை டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா வந்து XEV90 அண்ட் DE6E எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் வந்து இந்த வந்து 26th அன்னைக்கு ரிவீல் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட இவி பிளாட்ஃபார்மான இன்க்ளூ பிளாட்ஃபார்மில் ரிவீல் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஹுண்டாயோட கிரெட்டா ஈவி வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு 31 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது கூட லிங்க் பண்ணாவிட்டால் என்ன ஆகும்னா பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட்டட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. எலான் மஸ்க் இப்போ ஒரு நியூ வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஸ்டார்ஷிப் ராக்கெட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி எர்த்லேருந்து அனதர் எண்ட் ஆஃப் தி எர்த் வெறும் 1 ஹவர்க்குள்ளேயே ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களோட கான்செப்ட் வீடியோ வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இஸ்ரோவோட ஜிசாட் 20 சேட்டலைட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் வச்சு நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து மெட்டாவுக்கு ஒரு பெரிய ஃபைனாக போட்டிருக்காங்க. 787 மில்லியன் யூரோஸை வந்து ஃபைனாக போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ மெட்டா வந்து நிறைய பர்சனலைஸ் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு ஃபைன் போட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெட்டா வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து யூரோப்பில் மட்டும் பர்சனலைஸ் ஆப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்னன்னா ரன்வீர் சிங் இப்போ வந்து அவங்களோட புது பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் யூன்ற ஒரு பிராண்டு. இது பேசிக்கலி என்னன்னா ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் அண்ட் செல் பண்ணுற மாதிரி ஒரு பிராண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இது நசாரா டெக்னாலஜிஸ் அண்ட் ஓஎன்டிசி வந்து இப்போ ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி நசாரா டெக்னாலஜிஸ் வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவங்களோட கேமுக்குள்ள இன்பில்ட்டாகவே இன் ஆப் பர்ச்சேசஸ் ஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 2025ஓட டொயோட்டா கேம்ரி வந்து செடான் ப்ரீமியர் செடான் வந்து ஆஹ், இந்த டிசம்பர் 11th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஹை-எண்ட் ஹை-எண்ட் டேப்லெட் மார்க்கெட்டில் வந்து ஐபேட் தான் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூகுள் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அவங்களோட குரோம் OS அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து லான்ச் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. லான்ச் பண்ணி ஒரு டேப்லெட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் வந்து ஜியோ ஏர்டெல் விஐ விட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கும்னு சொல்லப்படுது. அப்புறம் சிம் கார்டு அண்ட் நெட்ஒர்க் இல்லைனா கூட கால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸ்டார்லிங்கை வச்சு. ஓகேங்க, இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.